கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமையில் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியும் வருத்தமும் அளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தி, காஞ்சிபுரம் அருகே சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கும் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில நபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் குணசுந்தரி. தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அண்ணாமலை இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி முட்புதரில் வீசி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. குழந்தையை இந்த கொடூர நிலைக்கு தள்ளிய ஒரு வடமாநில இளைஞரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இந்நிலையில் சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை அந்த சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டுள்ள இந்த பதிவில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தம் அளிக்கிறது என்றும், அதே போன்று இந்த குற்றத்தில் தொடர்புடைய வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வட மாநில நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், இதே போன்று கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் குற்றங்களில் வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இருப்பது அதிகரித்து இருப்பதாகவும் அந்த பதிவில் வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று இந்த ஜூன் மாதத்திலேயே சென்னையில் மூதாட்டியிடம் சங்கிலி பறிக்க முயன்ற ஒரு வட மாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அதே போன்று கடந்த மாதம் தாம்பரம் அருகே இளம் பெண்ணிடம் பாலியல் தொல்லை செய்த வழக்கு, திருவள்ளூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறிய வழக்கு, சென்னை வேளச்சேரி பேருந்து நிலையம் அருகே 61 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு என தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பல குற்றங்களில் வட மாநில இளைஞர்கள் கைது செய்யப்படுவது பல கேள்விகளை எழுப்பி இருப்பதாகவும் இந்த வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி குற்றங்களில் ஈடுபடுபவர்களை காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்வது பாராட்டத்தக்கது. ஆனால் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான என்ன நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள போகிறது என்ற கேள்வியையும் இந்த பதிவில் கேட்டிருக்கிறார். அதே போன்று பணி நிமித்தமாக பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தமிழகத்துக்கு வருவதும், தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பல இடங்களுக்கு செல்வதும் இயற்கை. ஆனால் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு வருபவர்கள் குறித்த சரியான விவரங்கள் அவர்களை பணியில் அமர்த்தும் ஒப்பந்ததாரர்களிடமோ அல்லது நிறுவன உரிமையாளர்களிடமோ இருக்கிறதா? இந்த விவரங்கள் தமிழக அரசிடம் வழங்கப்படுகிறதா என்பதை எல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த பதிவில் வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழக அரசு உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் வட மாநிலங்களை சேர்ந்த எத்தனை தொழிலாளர்கள் எந்தெந்த நகரங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் சொந்த ஊர் உள்ளிட்ட விவரங்கள், தற்போதைய பணியிடங்கள் மற்றும் தங்குமிடம் என அனைத்து தகவல்களையும் வடமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தும் உரிமையாளர்கள் அதே போன்று தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும். இதை தமிழக அரசும் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் இதில் வலியுறுத்தி தற்பொழுது சமூக வலைதள பக்கத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார் சிகாமணி. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி குணசுந்தர்.